என்னைக்காவது நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? பல் விளக்கும்போது, இல்ல குளிக்கும்போது, ஒரு குறிப்பிட்ட ஆக்ஷன்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிருப்போம். நீங்க கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க எப்படி பண்றீங்களோ, அதே மாதிரி நாளைக்கும் பண்ணுவீங்க. அதுக்கு அடுத்த நாள் பண்ணுவீங்க. 0.1% கூட மாறாத மாரி பண்ணுவீங்க. இதெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? இது பேர் தான் பழக்கம்னு சொல்லுவாங்க. சோ மை டியர் ஃபிரெண்ட்ஸ், வாழ்க்கையில எப்படி போயிட்டு இருக்கு நண்பர்களே, என்னோட பேர் சாம். வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஹேபிட்ஸ். நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஜூவாலஜி ரெக்கார்ட் எழுதினேன். அந்த ரெக்கார்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பிரெயின பத்தி ஒரு பக்கம் எழுதணும். இன்னொரு பக்கம் வந்து பிரெயின வரையணும். பார்த்து தான் வரையணும். நான் ஒரு 2, 3 மணி நேரம் ட்ரை பண்ணி வரைஞ்சுட்டேன். வரைஞ்சு முடிச்சு எங்க சார்ட்ட போயிட்டு சைன் வாங்க போனேன். அவர் கேட்டாரு பாருங்க கேள்வி. இது பிரெயினா? என்ன கேட்ட? ஹேபிட்ஸ் உருவாகிறதுக்கு 2 வகையான பார்ட்ஸ் இருக்கு மூளையில. ஒண்ணு பேரு ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயத்த நீ பண்றதுக்கு முன்னாடி யோசிக்கிறல்ல, இல்ல வந்து தப்பா சரியான்னு சொல்லிட்டு யோசிச்சு பண்றோம்ல, அது காரணம் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் தான். இன்னொரு பார்ட் இருக்கு, அது பேர் பெசல் கேங்லியான்னு சொல்லுவாங்க. இந்த பெசல் கேங்லியான்னு சொல்ற விஷயம் எதுக்கு யூஸ் பண்ணுதுன்னா, ஒரு விஷயத்தை ரிப்பீட்டடா பண்ற, டெய்லிக்கு பண்ணிட்டு இருக்கனா, அந்த ரிப்பீட்டடான ஆக்ஷனை ரெக்கார்ட் பண்ணி அதை ஹேபிட்டா மாத்திரும். இந்த பெசல் கேங்லியா ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் மனிதனுக்கு ஹேபிட் ஒரு விஷயம் உருவாகுது. உண்மையான ரீசன் எதுக்கு ஹேபிட் உருவாச்சுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து நம்ம மூளைல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பண்ற எல்லா ஆக்ஷன்ஸ்க்கும் நீங்க காலையில எழுந்து ஃபோன் யூஸ் பண்றீங்கல்ல, அதுல இருந்து இல்ல நீங்க சின்ன நடக்குறீங்க, பாக்குறீங்க, எல்லா விஷயத்துக்குமே குறிப்பிட்ட எனர்ஜிஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். இப்படி எல்லா விஷயத்துக்கும் எனர்ஜி யூஸ் பண்ணிட்டே இருந்துச்சுன்னா, பெரிய பெரிய டாஸ்க் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ப்ரொடக்டிவா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, இல்ல முக்கியமான வேலையில நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும்னா, இந்த சின்ன சின்ன விஷயத்துல மூளை வந்து எல்லா எனர்ஜி வேஸ்ட் பண்ணிடுச்சுன்னா, பெரிய பெரிய விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்றதுக்கு எனர்ஜியே இருக்காது. அந்த எனர்ஜி இருக்காததுனால ஹேபிட்ஸ் சொல்லிட்டு ஒரு விஷயம் உருவாச்சு. இப்படி ஹேபிட்ஸ் உருவானதுனால மூளை வந்து அதுக்கு எனர்ஜியே யூஸ் பண்ணாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஹேபிட்ஸ்ன்றது கான்ஷியஸா நடக்கிறது கிடையாது, அன்கான்ஷியஸா நடக்கும். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு புக்ல படிச்சேன். எப்படி வந்து ஒரு ஹேபிட் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுல போட்டிருப்பாங்க. இதுல 50வது பக்கமும் ஏதாவது ஒண்ணு தான் நான் மார்க் பண்ணி வச்சிருந்தேன். இதோ இருக்கு. தெரியுதான்னு தெரியல பாருங்க. இதுல நான் காமிக்கிறேன். 4 ஸ்டேஜ் மூலியமா தான் ஹேபிட் உருவாகும்னு சொல்லுவாங்க. கியூ, கிரேவிங், ரிவார்ட், ரெஸ்பான்ஸ். கியூன்றது ஒரு ட்ரிகர், ஒரு விஷயத்தை பண்ணறதுக்கு தூண்டுதுல, அதான் கியூன்னு சொல்லுவாங்க. அந்த தூண்டின விஷயத்தை வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு உடம்பு தள்ளுதுல, அது பேரு கிரேவிங்னுவாங்க. அதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ரிவார்டு கிடைக்கும். அந்த ரிவார்டு தான் பிளஷர். இது 4மே நடக்கிறதுனால தான் ஒரு ஹேபிட்டே உருவாகுது. உங்க எக்ஸாம்பிளோட சொல்லி புரிய வைக்கிறேன். 2 எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. முதல் பாத்தீங்கன்னா, நீங்க ரூம்குள்ள போறீங்க. ரூம்குள்ள போனே ஒரு இருட்டா இருக்கு. இருட்டானோட நீங்க என்ன பண்ணுவீங்க? சுவிட்ச் போடணுமா வேணாமா, இல்ல என்ன பண்றது, உட்காந்து மோட்டர் போட்டு யோசிப்பீங்களா என்ன? அந்த ஸ்பாட்ல வந்து உங்களை அறியாமே ஆட்டோமேட்டிக்கா கை சுவிட்சில் போய் நிற்கும். சுவிட்ச் போட்டு லைட் தெரியும். இது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இருட்டான உடனே உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்திருக்கும். உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, எதுவும் வெளில வரணும். அதுக்கு சுவிட்ச் போட்டா ஒரு ட்ரிகர் உருவாகுது. அது உருவான உடனே லைட் வருது. அதான் பிளஷர். இது நீங்க மறுபடியும் பண்ணும்போது நீங்க யோசிக்கவே தேவையில்ல. எப்பப்பெல்லாம் ரூம் இருட்டா இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா கை சுவிட்சுக்கு போயிடும். ஆட்டோமேட்டிக்கா லைட் எரிய ஆரம்பிச்சிடும். 2வது எக்ஸாம்பிள் என்ன கேட்டீங்கன்னா, எங்க அப்பாட்டே நான் பார்த்திருக்கேன். பட் எங்க அப்பாட்ட கேட்டா அது வந்து ஹேபிட்டா உருவாலப்பா, அவன் அடிக்ட்லாம் கிடையாதுன்னு சொல்லுவாரு. பட் அடிக்ஷன் எல்லாம் வந்திருக்கு இதுல. என்னன்னா, எப்பப்பெல்லாம் நோட்டிபிகேஷன் உங்க அப்பா போன்ல வருதோ, எங்க அப்பா வந்து எல்லா வேலையும் விட்டுட்டு ஆட்டோமேட்டிக்கா அந்த போன் எடுத்து பாப்பாரு. இப்ப நடக்குது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வந்து ஒரு போன்ல நோட்டிபிகேஷன் வருது. அந்த நோட்டிபிகேஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு அர்ஜி உருவாகுது. அந்த நோட்டிபிகேஷன் எடுத்து பார்த்த உடனே ஒரு ப்ளஷர் உருவாகுது. இது மறுபடியும் பண்ணிட்டே இருக்கும்போது இது ஒரு ஹேபிட்டா மாறிடும். இப்பயும் சொல்றேன், இது கான்சியஸா உருவாகல, அன்கான்சியஸா உருவாயிருக்கும். நிறைய வகையான ஹேபிட்ஸ் இருக்கு. நிறைய சொல்லிட்டே போலாம். பட் காமனா 2 ஹேபிட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, குட் அண்ட் பேட் ஹேபிட்ஸ் தான். 4ஆம் கிளாஸ்ல படிச்சிருக்கீங்கல்ல? நான் முன்னாடி சொன்னேன்ல, ஹேபிட்ஸ் வந்து அன்கான்ஷியஸா நடக்கும், நம்மளுக்கு அறியாம நடக்கும்னு சொன்னேன்ல, அது எனக்கே நடந்திருக்கு. நான் ஸ்கூல் படிக்கும்போது லெனிஸ் ஒலிவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ்மேட் இருந்தான். அவன் பாத்தீங்கன்னா, அவன் பேக்ல பாத்தீங்கன்னா நோட் அப்படியே அடிக்கடி பிரமாதமா வச்சிருப்பான். புத்தம் புதுசா வச்சிருப்பான் அந்த புக்லாம். என் பேக் பாத்தீங்கன்னா குப்பத்தொட்டியா பேக்னு சொல்லிட்டு டவுட் வரும். அவனை பார்த்த உடனே எனக்கு அவன் வந்து என்கிட்ட அட்வைஸ் பண்ணல, இந்த மாதிரி நீ வந்து புக்கை விட அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அட்வைஸ் பண்ணல. ஆனா ஏதோ ஒரு மூலமா என்ன அறியாமையே நானும் அந்த மாதிரி புக் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கேன். மறுபடியும் என்ன அறியாம அந்த விஷயத்தை நான் பண்ணும்போது எனக்கு அது பழக்கமா மாறிடுச்சு. இன்னைக்கு கூட நான் ஏதாவது பேக்ல புக் வைக்கணும்னா அந்த புக்கை வந்து கசங்கா கொள்ளாம வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அறியாம ஒரு ஹேபிட் உருவாயிடுச்சு. நான் மறுபடியும் சொல்றேன், ஹேபிட்ஸ்ன்றது அன்கான்ஷியஸா உருவாகும். உங்களால நம்ப முடியலன்னா, இப்போ நிறைய ஹேபிட்ஸ் இருக்கும் உங்களை அறியாமே. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோலிங்கா இருக்கட்டும், அடல்ட் கண்டென்ட் பார்க்கறதா இருக்கட்டும், இல்ல ட்ரக்ல அடிக்டா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களை அறியாமையே ஹேபிட்டா மாறி இருக்கும். ஏன்னா அந்த விஷயத்த வந்து ஏதோ விஷயம் உங்களுக்கு வந்து பண்ணும்போது ப்ரெஷர் கொடுத்துருக்கும். அந்த ப்ரெஷர் கொடுத்தனால நீங்க மறுபடியும் இது பண்ணிருப்பீங்க. அது உங்களுக்கு ஹேபிட்டா உங்களை மாத்திரும். நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கோம் என்ன தெரியுமா, நம்ம தான் பயங்கரமான உயிரினங்கள், ஹியூமன்ஸ் ஆர் த ஒன்லி பவர்ஃபுல் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு நிறைய பேசிட்டு இருக்கோம். நம்மகிட்ட இருக்க மூளை தான் பவர்ஃபுல்லான ஆர்கன் பேசிட்டு இருக்கோம். பட் உண்மையா சொல்ல போனா இந்த மண்டக்குள்ள கொலகணும்னு இருக்குல்ல, அந்த மாதிரி தத்தி முண்டத்தை பார்க்கவே முடியாது. ஏன்னா ஒரு விஷயத்த நீ ரிப்பீட்டடா பண்றன்னு ஒரே காரணத்துக்காக உன் மூளை யோசிக்காது. இவர் ரிப்பீட்டடா பண்ணிட்டு இருக்கான், இது நல்லது கொடுக்குமா கொடுக்காதா, இது நல்ல பழக்கமா கெட்ட பழக்கமா யோசிக்காது. நான் வெசல் கேக்லியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு சொன்னல மூளையில. நீ எந்த விஷயத்த ரிப்பீட்டடா பண்றியோ அதை அனலைஸ்லாம் பண்ணாது. அந்த ரிப்பீட்டடா பண்ண ஆக்ஷன் அப்படியே ஹேபிட்டா மாத்திரும். அதனால நீங்க ஒரு விஷயத்த ரிப்பீட்டடா பண்றீங்கன்னா நீங்க முதல்ல உங்ககிட்ட கேளுங்க,
நான் ரிப்பீட்டடா பண்ற விஷயம் வந்து நல்ல பழக்கமா கெட்ட பழக்கமா சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு அப்புறமா பண்ணுங்க. ஏன்னா தத்தி முண்ட மூளை இருக்குல்ல, அதுக்கு ஒரு எளவுமே தெரியாது. எப்படி நல்ல பழக்கத்தை உருவாக்குறதுன்னு கேட்டீங்கன்னா, அதே அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக்ல இருந்து சொல்றேன். அதுல என்ன போட்டிருக்குன்னா, மேக் இட் அட்ராக்டிவ். நீங்க பண்ற ஹேபிட் வந்து அட்ராக்டிவா மாத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க இப்ப காலைல எழுந்து எக்சர்சைஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, மொத நாள் நைட்டு தூங்கும்போதே நீங்க பக்கத்துல உங்க எக்சர்சைஸ் பண்ற ஷூவோ, இல்ல உங்க எக்சர்சைஸ் பண்ற மேட்டையோ பக்கத்துல வச்சுட்டீங்கன்னா, அது பார்த்த உடனே சரி, பக்கத்துல தான் இருக்கு. எடுத்து எக்சர்சைஸ் பண்ணணும்னு தான் தோணுமே தவிர, அத பண்ண வேணாம்னு தோணாது. இப்படி இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணும்போது தான் ஒரு ஹேபிட்ட ஈஸியா உருவாக்க முடியும். இதோட ஆப்போசிட் எப்படி கெட்ட பழக்கத்த உருவாக்குதுன்னு கேட்டீங்கன்னா, மேக் இட் அன்அட்ராக்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரக்ல அடிக்ட் ஆகீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரக் ஹேபிட்டா மாத்தி வச்சுக்கோங்களேன். அந்த ட்ரக்ன்றது ரொம்ப மோசமான விஷயம். இது வந்து அருவருப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க உங்களுக்கு நீங்களே அத காமிச்சுக்கிட்டீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அந்த ட்ரக்ன்னு விஷயத்துக்கு நீங்க போவே மாட்டீங்க. எனக்கும் பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நெறைய இருக்கு. நெறைய கெட்ட பழக்கங்கள், நல்ல பழக்கம்லாம் உருவாக்கியிருக்கேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நவ் யூ சீ மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாலிவுட் மூவி இருக்கும். ஃபுல்லா மெஜிஷியன்ஸா இருப்பாங்க அந்த படத்துல. அதுல வந்து ஒருத்தர் வந்து பிளேன்ல உட்காந்துட்டு காயின் வந்து வச்சு விளையாண்டுட்டு இருந்திருப்பாரு. அது என்னடான்னு சொல்லிட்டு நானும் பார்க்க அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணா, அது பேரு காயின் நக்கிள் ரோலிங்ன்னு சொல்லுவாங்க. அத நானும் பண்ணி கத்துக்கிட்டேன். ஒரு 6 மந்த்ஸ் ஆச்சு இந்த பண்றதுக்கு எனக்கு. என்ட்ட இப்ப காயின் இல்ல. ஆனா எப்பப்பலாம் இந்த காயின் ரோலிங் நினைக்கிறேனோ, ஆட்டோமேட்டிக்கா என் கைய நான் அறியாமயே இப்படி மாறிடும். ஏதோ என் கையில காயின் இருக்க மாரி மாறிடும். இது வந்து என் கைக்கு எக்ஸஸா இருக்க மாரி இருக்குல்ல. இதுவே ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என் ஃபோன்ல வந்து நான் எப்படி எனக்கு உருவாச்சுன்னு எனக்கு தெரியல. எனக்கு எப்பயும் எப்ப உருவாச்சுன்னே தெரியல. என் ஃபோன ஆன் பண்ண உடனே அப்படியே மெனுவ ஸ்க்ரோல் பண்ணிட்டு WhatsApp ஓப்பன் பண்ணுவேன். எதுக்கு ஓப்பன் பண்ணேன்னே தெரியாது. YouTube ஓப்பன் பண்ணுவேன். என்ன பார்த்துட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாது. இந்த விஷயத்த நான் எப்படி ஓவர் கம் பண்ணேன்னு கேட்டா, நான் இப்ப அதெல்லாம் பண்றது கிடையாது. நான் முன்னாடி சொன்னேன்ல, எப்படி கெட்ட பழக்கத்த விடுறதுன்னு சொல்லிட்டு. மேக் இட் அன்அட்ராக்டிவ். நான் ஏதோ இடத்துல படிச்சிருக்கேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, மனிதர்கள் வந்து அட்வர்டைஸ்மென்ட் பார்த்து ஒரு பொருள வாங்குறாங்கன்னா, முக்கியமான காரணம் என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதுல எப்படி என்னெல்லாம் சொல்றாங்க அத பொறுத்து கிடையாது. அதோட கலர பொறுத்து தான். கலர பார்த்தா மனிதனோட மூளையும், மனிதனோட கண்ணும் வந்து அட்ராக்ட் ஆகுமா. அதனால என்ன பண்ணேன், என் ஃபோன் வந்து மோனோக்ரோம் மோடுக்கு மாத்திட்டேன். பிளாக் அண்ட் ஒயிட்டா மாத்திட்டேன். பிளாக் அண்ட் ஒயிட்டா மாத்துனதுக்கு அப்புறம் என்ன அறியாமயே என் ஃபோன் ஓப்பன் பண்ணா WhatsAppக்குள்ள போணும்னு தோணவே இல்ல எனக்கு. YouTubeல போணும்னு தோணவே இல்ல. இது அப்படியே கொஞ்ச நாளைக்கு வச்சிருந்தேன். ஒரு ஒரு 2, 3 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு வச்ச உடனே, திருப்பி நான் கலருக்கு மாத்துனாலுமே, என் மூளை வந்து WhatsAppக்குள்ளயோ, YouTubeலயோ போவே இல்ல. அண்ட் மை டியர் ஃபிரெண்ட்ஸ், திஸ் இஸ் தி ஈசியஸ்ட் வே டூ பிரேக் எ பேட் ஹேபிட். வீடியோல எண்டுக்கு வந்துட்டேன். நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, ஹேபிட்ஸ்ன்றது ஒரு நல்ல பழக்கத்த நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா, அதோட பலன நீங்க கண்டிப்பா அனுபவிப்பீங்க. அதுவே ஒரு கெட்ட பழக்கத்த நீங்க உருவாக்குனீங்கன்னா, அதோட பலன நீங்க தான் அனுபவிக்க போறீங்க. அதாவது நெறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னன்னா, நான் வந்து இப்ப சிகரெட் பிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அ நான் வாரத்துக்கு ஒரு தடவ தான்ப்பா பண்றேன். மாசத்துக்கு ஒரு தடவ தான்ப்பா சிகரெட் பிடிக்கிறேன். வருஷத்துக்கு ஒரு தடவ தான் பிடிக்கிறேன். ஜென்மத்துக்கு ஒரு தடவ பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கட்டுக்கதைய உருவாக்குவாங்க. அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான். இப்ப 100 சிகரெட் எடுத்து கேன்சர் வரும்னு வச்சுக்கோங்களேன். பயப்படாதீங்க. சும்மா எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து 2 பெர்சன் இருக்காங்க. ஒரு பெர்சன் வந்து டெய்லிக்கு சிகரெட் பிடிப்பாரு. இன்னொரு பெர்சன் வந்து வாரத்துக்கு ஒரு சிகரெட் பிடிப்பாரு. இப்ப 100 சிகரெட் அடிச்சா கேன்சர் வரும் தான் கண்டிஷன். இந்த பெர்சனே வந்து டெய்லிக்கு சிகரெட் பிடிக்கிறாரு. அவருக்கு 100 நாள்ல கேன்சர் வந்துரும். இந்த பெர்சன் வந்து வாரத்துக்கு ஒருத்தர் அடிக்கிறாரு. அவருக்கு 100 வாரங்கள்ல கேன்சர் வந்துரும். அதாவது கிட்டத்தட்ட 2.5 வருஷம் கழிச்சு. ஆக மொத்தம் 2 பேரும் கேன்சர் வருது வரதான் போகுது. நீங்க 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பிசிக்ஸ்ல ஸ்டேட் நியூட்டன் தேர்ட் லா அப்படி சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. படிச்சிருக்கீங்களா? படிக்கல. நானே சொல்றேன். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவலன்ட் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். தமிழ்ல சொல்லணும்னா, எல்லா வினைக்கும் அதுக்கு சமமான எதிரான வினை உண்டு. அது வந்து பிசிக்ஸ் மட்டும் சொல்லல, எல்லாத்துக்குமே இது பொருந்தும். ஒரு கெட்ட பழக்கத்த நீங்க எவ்வளவு நாள் பண்றீங்களோ, அதுக்கான பலனை நீங்க அனுபவிக்க போறீங்க. ஒரு நல்ல பழக்கத்தோட பலனை நீங்க அனுபவிக்க தான் போறீங்க. உங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுனால, இந்த கெட்ட பழக்கத்த அப்போட நிப்பாட்ட ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, வாரத்துக்கு ஒருத்தர் தான் அடிக்கிறேன், மாசத்துக்கு ஒருத்தர் தான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட் அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாசத்துக்கு ஒருத்தர் எப்பயோ ஒருத்தர் பண்றீங்கல்ல, அந்த ஒரு விஷயம் வந்து ஹேபிட்டா மாறிடுச்சுன்னா, அத நீங்க டெய்லிக்கும் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதனால மை டியர் ஃபிரெண்ட்ஸ், இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பத்தி கருத்துக்கள் தோணுனாலும், இல்ல வேற ஏதாவது கண்டென்ட் உங்களுக்கு தெரிஞ்சதுனால கமெண்ட்ல சொல்லுங்க. உங்கள கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் ஒரு சின்ன வாழ்க்கை தான். முடிஞ்ச சந்தோஷமா உங்களுக்கு புடிச்சு செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. டாடா, பை பை, see you and cut. ஒண்ணும் இல்ல.